வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். தமிழ் இப்போ அவரோட ஒர்க் ஷாப்புக்கு வராரு. என்ன தமிழ் முகமே வாட்டமா இருக்கு அப்படின்னு நமச்சி கேட்கிறாரு. நான் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு தமிழ். ஏன்பா இப்படி விரக்தியா பேசுற அப்படின்னு கேட்கிறாரு நமச்சி. சரஸ்வதி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு தமிழ். நான் அவளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா எனக்கு தெரியாம அவ வேலைக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அவளோட தாலிச்சையனை கூட அவ அடகு வைக்கல, அவ வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசை தான் செலவுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றாரு தமிழ். இவனுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறாரு நமச்சி. சரஸ்வதி வேலைக்கு போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு நமச்சி கேட்கிறாரு. அவளோட அம்மாவும் பாட்டியும் எல்லாரும் முன்னாடியும் இங்க வந்து திட்டிட்டு போறாங்கடா அப்படின்னு சொல்றாரு தமிழ். என்னோட பொண்ணோட நகையை தான் அடகு வச்சீங்க, இப்ப அவளை வேலைக்கு அனுப்பிதான் உங்களோட லட்சியத்தை நீங்க சாதிக்கணுமா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்கடா அப்படின்னு சொல்றாரு தமிழ். என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு நமச்சி. அவ வேலைக்கு போனதுக்கு நீ எதுக்கடா மன்னிப்பு கேட்குற அப்படின்னு தமிழ் கேட்கிறாரு. சரஸ்வதி தங்கச்சி வேலைக்கு போறது எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நீயும் சேர்ந்துதான் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோபப்பட்டு நமச்சி அரைஞ்சிடுறாரு. அவரோட முன்னேற்றத்துல என்னோட பங்கும் வேணும் அப்படின்னு தங்கச்சி சொல்லிச்சுப்பா, அதனாலதான்ப்பா அப்படின்னு சொல்றாரு நமச்சி. சரஸ்வதி கூட வேலைக்கு போற விஷயத்த உன்கிட்ட சொல்லலான்னு தான் சொன்னாங்க, நான் தான் அது தெரிஞ்சா நீ கோபப்படுவேன்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க நமச்சி. நீயே சொல்லியிருந்தாலும் அவ இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது, நீங்களா முடிவு பண்ணனா என்ன அர்த்தம் அப்படின்னு கோபப்படுறாரு தமிழ். இந்த உலகத்திலே நான் நம்புறது நீங்க 2 பேரும் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்றாரு. உங்க 2 பேருக்கும் என்னை ஏமாத்துறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கோபமா கேட்கிறாரு. இனிமேல் நீங்க வாழ்க்கையில என்ன ஏமாத்துவீங்களோ அப்படின்னு நான் பயந்து பயந்து வாழ முடியுமா? இதுக்கு பேரு ஏமாற்றம் கூட கிடையாது, துரோகம் அப்படின்னு சொல்றாரு தமிழ். அவளை என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு திட்டிட்டு ஓன்ட்ட வந்து பேசினா ஆறுதல் கிடைக்கும்னு வந்தா நீயும் என்னை சேர்ந்து ஏமாத்திருக்கிறேல அப்படின்னு சொல்றாரு. தமிழ் நமச்சிட்ட இனிமே என் முகத்திலே முழிக்காத, இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததான் அர்ஜுன் இப்போ கார்த்திட்ட வந்து சொல்றாரு, ரா மெட்டீரியல் ஏஜென்ட் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நம்மகிட்ட தான் ஏற்கனவே இருக்குதே அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அது இன்னும் 2 monthsல காலி ஆயிடும், இவர்கிட்ட வாங்கி வச்சுட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். அந்த ஏஜென்ட் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா எதுக்கு சார் வாங்குறீங்க, மொத்தமாவே வாங்கிக்கோங்க, என்கிட்ட 120 டன் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பல்காலாம் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். கார்த்திட்ட அந்த ஏஜென்ட் சொல்றாரு, நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க, அதுக்கப்புறமா அயன் ப்ராடக்டோட ரேட் எல்லாம் ஏற போகுது சார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் சார் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இதே மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்கிறதும் நல்லதுதான் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. நீங்க சொல்றதும் நல்ல யோசனையா தான் இருக்கு அப்படின்னு அர்ஜுனுமே சொல்றாரு. ஆனா தமிழ் சார் இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி பல்கா வாங்க வேணான்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். ஏன் தமிழ் இருந்தாதான் நல்லா பண்ணுவாரு, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல வரையா அப்படின்னு கார்த்திக் கோபப்படுறாரு. அப்படிலாம் நான் சொல்ல வரல சார், இவ்வளவு பல்கா வாங்குறத நினைச்சாதான் ஹெசிடேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். கார்த்திக் அந்த ஏஜென்ட்டை நீங்க நாளைக்கே மெட்டீரியல் அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைய பணம் தேவைப்படுமே அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. அதுக்கு கார்த்திக் நம்ம வேணும்னா லோன் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. அப்புறம் நான் சேர்மனா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஸ்கூல் பையன் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு. சரி சார், நல்ல ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல சொல்லிக்கலாம் அப்படின்னு அர்ஜுனுமே சொல்லிடுறாரு. அர்ஜுன்கிட்ட வேலை பார்க்குற செல்வம் சொல்றாரு, பேசி பேசியே சார் வாயாலே ஓகே சொல்ல வச்சுட்டீங்களே சார் அப்படின்னு சொல்றாரு. மச்சான் இப்போ அதிகார போதையில இருக்கிறாரு, தான் செய்யறதுதான் கரெக்ட்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இதனால கம்பெனிக்கு ப்ராஃபிட்டா சார் அப்படின்னு கேட்கிறாரு செல்வம். நான் சேர்மன் ஆகுறதுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். போக போக உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நமச்சி வீட்டுக்கு போறாரு. சரஸ்வதி சோகமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாண்ணே அப்படின்னு கேக்குறாங்க சரஸ்வதி. தமிழ் எல்லாமே என்கிட்ட வந்து சொன்னாமா, எனக்கும் இந்த விஷயம் தெரியும், தெரிஞ்ச உடனே என்னை ஊங்கி ஒரு அறை விட்டான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. என் மேல இருக்கிற கோபத்தை உங்க மேல காமிச்சிட்டாரானே அப்படின்னு கேக்குறாங்க சரஸ்வதி. இடுமா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இன்னும் சாப்பிட கூட வரலனே அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. நான் போய் கம்பெனில போய் அவனை கூப்பிட்டு வரேம்மா அப்படின்னு நமச்சி போறாரு. உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு தமிழ் நமச்சிட்டு சொல்றாரு. நீ இன்னும் சூடாதான் இருக்கிறியாப்பா, வா சாப்பிட வா, பாவம் அந்த பொண்ணு உனக்காக காத்துட்டு இருக்கு சமைச்சு வச்சுட்டு அப்படின்னு சொல்றாரு நமச்சி. நீ இங்கிருந்து போறியா இல்லையா அப்படின்னு தமிழ் ரொம்ப கோவமா சொல்றாரு. எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கிறா தமிழ், நிஜமாவே என்ன போக சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு நமச்சி. 1000 தடவை சொல்லியாச்சு, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாரு தமிழ். நீ என்ன போக சொல்லிட்டேல, நான் இங்கிருந்து போயிடுறேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நான் இங்கிருந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி அங்கிருந்து போயிடுறாரு. தமிழுமே இப்போ கம்பெனிக்குள்ள வந்துட்டாரு. சரி நமச்சி நீ உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. அங்க பார்த்தா நமச்சி இல்ல. தமிழ் வெளியில வந்து எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி போட்டோவை எல்லாத்தையும் காமிச்சு கேட்டுட்டு இருக்கிறாரு. யாருக்கும் ஃபோன் பண்றதுக்காக ஃபோன் எடுக்கிறாரு தமிழ். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.